ஓம் சாந்தி. மார்ச் 10, 2024. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி February 13, 1999. இந்த தினத்தில் சிவனின் அவதாரத்துடன் கூடவே குழந்தைகளான நீங்களும் உங்களின் பெருமதிமிக்க எண்ணங்களின் பொக்கிஷத்தால் சிக்கனத்தின் அவதாரங்கள் ஆக வேண்டும். இன்று திரிமூர்த்தி சிவ் பாபா தனது அதிகபட்ச அன்பான இனிமையிலும் இனிமையான சாலிகிராம் குழந்தைகளை சந்திக்க வந்துள்ளார். இன்று சிவனுக்கும் சாலிகிராம்களுக்கும் விசேஷமான தினமாகும். பாபா களிப்படைகின்றார். ஏனென்றால் அவர் தனது குழந்தைகளை சந்திப்பதற்கும் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கும் வந்துள்ளார். குழந்தைகளான நீங்களும் உங்களின் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளதாக கூறுகின்றீர்கள். தந்தையும் சந்தோஷமாக இருக்கின்றார், குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த பிறந்த நாளே முழு கல்பத்திலும் மிகவும் தனித்துவமானதும் அழகானதும் ஆகும். கல்பம் முழுவதிலும் எவராலும் இத்தகைய பிறந்த நாளை கொண்டாட முடியாது. வேறு எந்த நேரத்திலும் குழந்தைகளும் அவர்களின் அப்பாவும் ஒரே கணத்தில் பிறந்திருக்க முடியாது. இது வேறெந்த நேரத்திலும் நடப்பதில்லை, வேறு எவருக்கும் நடப்பதில்லை. எனவே அனைத்திற்கும் முதலில் பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் பல மில்லியன் மடங்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். குழந்தைகள் அனைவருடைய இதயபூர்வமான அதிக அன்பான வாழ்த்துக்கள் அமிர்த வேளையிலிருந்தே பாப்தாதாவை வந்தடைந்து கொண்டிருக்கின்றன. சாலிகிராம் குழந்தைகள் பலரை பார்க்கும் பொழுது பாப்தாதாவும் தனது இதயபூர்வமாக இந்த பாடலை பாடுகின்றார். ஆகா சாலிகிராம் குழந்தைகளே, ஆகா ஆகா, நீண்ட காலம் பிரிந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, ஆகா ஆகா, அதி அன்பிற்குரிய குழந்தைகளே, ஆகா ஆகா, உங்களின் அலௌகிக பிறந்த நாளை கொண்டாடும் குழந்தைகளே. பாப்தாதா இந்த ஆகா ஆகா என்ற பாடலை ஒவ்வொரு குழந்தைக்கும் பாடுகின்றார். ஏனென்றால் இந்த முழு உலகிலும் உள்ள ஆத்மாக்களில் உங்களில் வெகு சிலர் மட்டுமே பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகள் ஆகியுள்ளீர்கள். அத்துடன் எதிர்காலத்திலும் பாக்கியசாலிகளாக இருப்பீர்கள். நீங்கள் அரை கல்பத்திற்கு அமரத்துவமான முறையில் பாக்கியசாலிகளாக இருப்பீர்கள். இந்த ஆசீர்வாதம் ஒரு பிறவிக்குரியது மட்டுமல்ல. உங்களுக்கு இந்த அமரத்துவ ஆசீர்வாதம் பல பிறவிகளுக்காக வழங்கப்பட்டுள்ளது. எந்த அளவிற்கு குழந்தைகளான நீங்கள் உங்களின் சுய மரியாதையை உணர்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள். குழந்தைகளான நீங்கள் இந்த அலௌகிக பிறவி எடுத்ததுமே தந்தை உங்களின் அலௌகிக பிறந்த நாளுக்காக உங்களின் எல்லையற்ற ஆஸ்தியை வழங்குகின்றார். குழந்தைகளான நீங்கள் பிறப்பு எடுத்த கணமே தந்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களின் விழிப்புணர்வு என்னும் மேன்மையான திலகத்தை வழங்கினார். அந்த திலகம் உங்களிடம் இப்பொழுதும் இருக்கிறது தானே? அது உங்களின் பிராமண பிறவியாக இருப்பதனால் அந்த திலகங்கள் அழியாதவை. பிராமணர்களான உங்களின் நெற்றிகளில் உள்ள திலகங்கள் உங்களின் மேன்மையான பாக்கியத்தின் அடையாளமாகும். இங்கிருக்கும் குழந்தைகளான நீங்கள் அனைவரும், அத்துடன் தொலைவில் அமர்ந்திருக்கும் குழந்தைகள் அனைவரும் இந்த அழகான தனித்துவமான பிறந்த நாளை மிகுந்த ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடுகிறார்கள். நீங்கள் அதை கொண்டாடுகின்றீர்கள் தானே? தந்தை உங்களின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் என நீங்கள் அனைவரும் சந்தோஷப்படுகின்றீர்கள். நீங்கள் அவரின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றீர்கள் என தந்தையும் சந்தோஷப்படுகின்றார். நீங்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். உங்களின் சந்தோஷத்தை உங்களால் அளக்க முடியுமா? அதை அளக்க முடியுமா? உங்களின் அலௌகிக சந்தோஷத்தை அளப்பதற்கு இந்த உலகில் எந்த ஒரு கருவியும் கண்டுபிடிக்கப்படவில்லை. உங்களின் சந்தோஷம் கடலை போல் பரந்ததா என யாராவது உங்களை கேட்டால் நீங்கள் என்ன கூறுவீர்கள்? உங்களின் சந்தோஷத்துடன் ஒப்பிடும் பொழுது கடல் என்பது ஒன்றுமே இல்லை. அச்சா,
உங்களின் சந்தோஷம் வானம் அளவிற்கு உயரமாக உள்ளதா? உங்களின் வீடும் உங்களின் சூட்சும வதனமும் வானத்திற்கும் அப்பால் உள்ளன. அதனால் உங்களின் சந்தோஷத்தை அளக்க எந்த ஒரு கருவியும் இல்லை. அதை அளப்பதற்கு எதிர்காலத்திலும் எதுவும் இருக்காது. உங்களிடம் அந்த அளவு சந்தோஷம் உள்ளது. அதனால் ஒரு கையை தட்டுங்கள். அனைவரும் கைகளை அசைத்தார்கள். உங்களிடம் சந்தோஷம் உள்ளது என்று கூறும் வகையில் நீங்கள் அனைவரும் உங்களின் கைகளை உயர்த்தி உள்ளீர்கள். அதற்காக பாராட்டுகள். இப்பொழுது இரண்டாவது கேள்வி. நீங்கள் அனைவரும் அதை புரிந்து கொண்டுள்ளீர்கள். அதனால் நீங்கள் வியப்படைகின்றீர்கள். பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையையும் முழுமையாக மலர்ந்துள்ள ஆன்மீக ரோஜாவாகவே பார்க்க விரும்புகின்றார். அரைவாசி மலர்ந்த மொட்டாக அல்ல. அது நிலையாகவும் இருக்க வேண்டும். முழுமையாக மலர்ந்தும் இருக்க வேண்டும். முழுமையாக மலர்ந்த ஒரு மலர் மிகவும் அழகாக இருக்கும். அதை பார்ப்பதே களிப்பாக இருக்கும். எவ்வாறாயினும் அது சிறிதளவு வாடி இருந்தாலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதை ஒரு புறம் வைத்து விடுவீர்கள். பாப் தாதா உங்களை ஒரு புறமாக வைக்கவில்லை. ஆனால் நீங்களே உங்களை ஒரு புறமாக வைத்து விடுகிறீர்கள். இன்று இது கொண்டாட்டத்திற்குரிய நாள் இல்லையா? நீங்கள் எப்பொழுதும் ஒவ்வொரு முரளியையும் கேட்கின்றீர்கள். இன்று மிகுந்த சந்தோஷமாக உங்களின் மனதில் ஆடி பாடலாம். உங்களின் மனதில் ஆடுங்கள், உங்களின் கால்களால் அல்ல. நீங்கள் பௌதீகமாக ஆட ஆரம்பித்தால் அதிகளவு குழப்பமாகிவிடும். குழந்தைகளான நீங்கள் ஆடும் பொழுது இனிமையிலும் இனிமையான தந்தையின் புகழையும் உங்களின் சொந்த அலௌகீக வாழ்க்கையின் புகழ்ச்சி பாடல்களை பாடும் பொழுதும் பாப் தாதாவால் அதை பார்க்க முடிகின்றது. உங்களின் மனதின் சப்தங்கள் பாபாவை வந்தடைகின்றன. இந்த சப்தம் சகல நாடுகளில் இருந்தும் வருகிறது. நீங்கள் தந்தையின் சப்தத்தை கேட்கின்றீர்கள். தந்தையும் உங்களின் சப்தத்தை கேட்கின்றார். தந்தையும் கூறுகின்றார், ஏய் உலகின் அதி அழகான குழந்தைகளே, நீங்கள் விரும்பிய அளவிற்கு ஆடி பாடுங்கள். உங்களுக்கு செய்வதற்கு வேறு என்னதான் இருக்கிறது? பிராமணர்கள் என்ன செய்ய வேண்டும்? யோகம் செய்வது என்றால் என்ன? அது கடின உழைப்பா? யோகம் செய்வதென்றால் ஆத்மா ஒருவர் இறைவனான பரமாத்மாவை சந்திப்பது. இந்த சந்திப்பின் போது என்ன நிகழ்கிறது? நீங்கள் சந்தோஷ நடனம் ஆடுகின்றீர்கள். உங்களின் இதயமும் இயல்பாகவே தந்தையை புகழும் இனிமையான பாடல்களை பாட ஆரம்பிக்கிறது. இந்த பணியையே பிராமணர்களான நீங்கள் செய்கின்றீர்கள். நீங்கள் தொடர்ந்து ஆடி பாடுகின்றீர்கள். இது கடினமா? ஆடி பாடுவது கடினமா? இல்லை அல்லவா? இதை கடினம் என நினைப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். தற்காலத்தில் இது ஆடி பாடுகின்ற பருவகாலம் ஆகும். அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாடுங்கள், ஆடுங்கள். அது இலகுதானே? இது இலகுவாக இருந்தால் குறைந்தபட்சம் ஆமாம் என்று தலையாட்டுங்கள். இது கடினம் இல்லைதானே? நீங்கள் ஏன் வேண்டுமென்றே இலகுவான ஒன்றிலிருந்து அப்பால் செல்கின்றீர்கள்? அல்லது இலகுவான ஒன்றை கடினமானதாக மாற்றுகின்றீர்கள்? இது கடினமல்ல, மிகவும் இலகுவானது. அரை கல்பமாக உங்களின் வாழ்க்கைகள் மிகவும் கடினமானதாக இருந்தன என்பதை தந்தை அறிவார். ஆகவே இந்த நேரத்தில் இது மிகவும் இலகுவானது. இங்கே உள்ள யாராவது இதை கடினம் என உணர்கின்றீர்களா? சில நேரங்களில் அது கடினமாக இருக்கிறதா? மக்கள் தமது வழி தவறி தவறான பாதையில் செல்லும் பொழுது அவர்களுக்கு அது கடினமாக இருக்கும். இந்த ஞான பாதையும் பிராமண வாழ்க்கையும் கடினமானவை அல்ல. நீங்கள் பிராமணர்கள் ஆகுவதற்கு பதிலாக க்ஷத்ரியர்கள் ஆகினாலேயே க்ஷத்ரியர்களின் பணி சண்டை செய்வது, சச்சரவிடுவதுமே ஆகும். அது கடினமாக இருக்கும். போராடுவது கடினமானது, களிப்புடன் கொண்டாடுவது இலகுவானது. இரட்டை வெளிநாட்டவர்கள் களிப்புடன் கொண்டாடுபவர்கள். ஒரு கையை தட்டுங்கள். நீங்கள் இப்பொழுது குதூகலமாக இருக்கின்றீர்கள். ஆனால் வீட்டிற்கு திரும்பி சென்ற பின்னர் குழப்பம் அடையாதீர்கள்.
இன்றைய சிவ ஜெயந்தி 2 முக்கியமான விஷயங்களை குறிக்கிறது. முதலில் இந்த தினத்தில் மக்கள் ஒரு விரதம் இருக்கிறார்கள் அல்லது ஒரு சத்தியம் செய்கிறார்கள். இரட்டை வெளிநாட்டவர்கள் இந்த முறையில் கொண்டாட வேண்டியதில்லை. பாரத மக்களே இந்த முறையில் கொண்டாடுகிறார்கள். எனவே இந்த தினத்தின் முக்கியத்துவத்தால் அவர்கள் விரதம் இருக்கிறார்கள். இரண்டாவது விஷயம், இரவு முழுவதும் அவர்கள் விழித்திருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் உங்களின் விரதத்தை கடைபிடிக்கின்றீர்கள் தானே? நீங்கள் செய்த சத்தியம் உறுதியாக இருக்கின்றதா? அல்லது அது சில நேரங்களில் உறுதியாகவும் சில நேரங்களில் பலவீனமாகவும் இருக்கிறதா? பழுக்காத எதையாவது ருசிக்க நீங்கள் விரும்புவீர்களா? நீங்கள் பழுத்தவற்றை மட்டுமே விரும்புகிறீர்கள், அப்படித்தானே? எனவே நீங்கள் என்ன சத்தியத்தை செய்தீர்கள்? பாப்தாதா உங்களை செய்ய வைத்த முதல் சத்தியம் என்ன? உங்களுக்கு விழிப்புணர்வு என்னும் திலகத்தை இட்டதும் நீங்கள் செய்த முதல் சத்தியம் என்ன? உங்களுக்கு இது நினைவிருக்கிறதா? சம்பூர்ணமான தூய்மைக்கான சத்தியம். தந்தை அதை கூறிய உடனேயே குழந்தைகளான நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள். தூய்மைக்கான சத்தியம் என்பது பிரம்மச்சரியத்திற்கான சத்தியம் மட்டுமல்ல, ஆனால் அது பிரம்மாவை போல் நீங்கள் நினைக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும், நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும், நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் தூய்மையாக இருப்பதே ஆகும். இதுவே பிரம்மாச்சாரி மற்றும் பிரம்மா ஆச்சாரி, அதாவது பிரம்மாவை பின்பற்றுபவர் எனப்படுகிறது. நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் தூய்மையின் அதிர்வலைகள் அமைந்திருக்கட்டும். ஒவ்வொரு எண்ணத்திலும் தூய்மையின் முக்கியத்துவத்தை இனம் காணுதல் நிரம்பி இருக்க வேண்டும். கர்ம யோகியாக இருப்பதை அனுபவம் செய்யுங்கள். அதாவது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலின் போதும் யோகத்தில் இருங்கள். இதுவே ஒரு பிரம்மாச்சாரியாக இருத்தல் என்பதன் அர்த்தமாகும். தந்தை பிரம்மா பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி மேன்மையான வாசகமாக இருந்தது என்பதை நீங்கள் கண்டீர்கள். அவர் ஒரு பொழுதும் சாதாரணமான வார்த்தைகளையே பேசவில்லை. உங்களின் பிறப்பும் சாதாரணமானது அல்ல, இது அலௌகிகமானது, ஆன்மீகமானது. அலௌகிகமாக இருத்தல் என்றால் சம்பூர்ணமான தூய்மையை கொண்டிருத்தல் என்று அர்த்தம். ஆகவே உங்களின் சொந்த ஆசிரியராகி ஒவ்வொரு நாளின் இரவிலும் உங்களையே சோதித்து பாருங்கள். உங்களுக்கே எத்தனை மதிப்பெண்கள் என கொடுத்து கொள்ளுங்கள். நீங்கள் 100% அடைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களையே பாருங்கள், மற்றவர்களை பார்க்காதீர்கள். உங்களை பார்ப்பதற்கு பதிலாக நீங்கள் மற்றவர்களை பார்க்க ஆரம்பிப்பதை பாப்தாதா பார்த்துள்ளார். அப்படி செய்வது இலகுவானது. எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களில் எத்தனை சதவீத தூய்மை உள்ளது என உங்களையே சோதித்து பாருங்கள். இந்த வருடம் அனைவருக்கும் நீங்கள் என்ன செய்தியை கொடுத்தீர்கள்? உங்களின் விழாக்களில் அனைத்தும் நீங்கள் மாற்றத்தை பற்றியே பேசினீர்கள். நீங்கள் எங்கே சொற்பொழிவு ஆற்றினாலும் மாற்றம் என்ற தலைப்பில் மிக நன்றாக பேசினீர்கள். இந்த வருடம் சேவை களத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு மாற்றத்திற்கான லட்சியத்தை கொடுத்தீர்கள் தானே? நீங்கள் இந்த செய்தியை அனைவருக்கும் கோலாகலமாக வழங்கினீர்கள். பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சி. எனவே உங்களுக்குள் எத்தனை சதவிகிதம் மாற்றம் நடக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் சோதித்து பாருங்கள். நீங்கள் உங்களின் ஏறுகின்ற ஸ்திதிக்கு மாற வேண்டும், உங்களின் இறங்குகின்ற ஸ்திதிக்கு அல்ல. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் அட்டவணையையும் பார்க்கின்றார். பாபா அனைவருடைய அட்டவணைகளையும் பார்க்கின்றாரா அல்லது சில விசேஷமான குழந்தைகளின் அட்டவணைகளை மட்டும் பார்க்கின்றாரா என நீங்கள் நினைக்கின்றீர்கள். கடைசியாக வந்துள்ள ஒரு குழந்தையாயினும் அல்லது வேகமாக செல்கின்ற ஒரு குழந்தையாயினும் பாப்தாதா அனைத்து நேரத்திலும் அல்ல, ஆனால் அவ்வப்போது குழந்தைகளான உங்கள் அனைவருடைய அட்டவணைகளையும் பார்க்கின்றார். நீங்கள் சிரிக்கின்றீர்கள். பாப்தாதா அட்டவணைகளில் எதை பார்த்தார் என உங்களுக்கு சொல்லட்டுமா? இன்று கொண்டாட்டத்திற்குரிய நாள், அதனால் பாபா உங்களுக்கு அதை சொல்ல மாட்டார். எவ்வாறாயினும்
இந்த நாளின் மற்றும் நேரத்தின் முக்கியத்துவம் என்னவென்று நீங்கள் எதிர்காலத்தில் நினைக்க வேண்டும் என்று பாபா உங்களுக்கு சிக்னல் செய்கின்றார். இப்பொழுதும் உங்களின் முதல் அஸ்திவாரமான எண்ணத்தின் சக்தியானது சில நேரங்களில் அதிகளவில் வீணாக்கப்படுகிறது. எதிர்மறையான எண்ணங்கள் வீணான எண்ணங்களை விட சிறிது குறைவாகவே இருக்கின்றன. உங்களின் எண்ணங்களின் சக்தியை நீங்கள் விரும்பிய அளவிற்கு உங்களுக்காகவும் உலகிற்காகவும் அதிகரியுங்கள். ஏனென்றால் உங்களின் எண்ணங்களே உங்களின் வார்த்தைகளினதும் செயல்களினதும் அடிப்படையாகும். எனவே உங்களின் எண்ணங்களின் சக்தியை மாற்றுங்கள். வீணானவை மற்றும் எதிர்மறையானவற்றை மாற்றுங்கள். அதை உலக நன்மை என்ற பணியில் பயன்படுத்துங்கள். பாப் தாதா எண்ணங்களின் பொக்கிஷத்தை மிகவும் பெருமதி வாய்ந்த பொக்கிஷமாக கருதுகின்றார். ஆகவே உங்களின் எண்ணங்களின் பொக்கிஷத்தால் சிக்கனத்தின் அவதாரங்கள் ஆகுங்கள். இன்றைய நாள் அவதார தினம் என்று அறியப்படுகிறது. எனவே குழந்தைகள் அனைவருக்கும் பாப் தாதாவின் தூய விருப்பம் என்னவென்றால், இன்றைய தினம் சிவ அவதார தினமாக இருப்பதை போல் நீங்கள் அனைவரும் சிக்கனத்தின் அவதாரங்கள் ஆகின்ற தினமாகவும் இது இருக்க வேண்டும் என்பதே ஆகும். நீங்கள் உங்களின் எண்ணங்களில் சிக்கனமாக இருக்கும் பொழுது, அதாவது உங்களின் எண்ணங்கள் வீணாகுவதை நீங்கள் நிறுத்தும் பொழுது, நீங்கள் இயல்பாகவே உங்களின் மற்ற பொக்கிஷங்களிலும் சிக்கனமானவர்கள் ஆகுவீர்கள். 1999 என்ன நடக்கும்? 1999 ஏற்கனவே ஆரம்பித்துவிட்டது. முன்னர் 1999 என்ன நடக்கும் என நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீர்கள். ஏதாவது நடந்ததா? இப்பொழுது ஏற்கனவே பிப்ரவரி மாதம் ஆகிவிட்டது. ஏதாவது நடந்தாலும் உங்களுக்கு அதனால் என்ன? உங்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்படுமா? உங்களுக்கு பயமா? என்ன நடக்கப் போகிறது என தெரியாததால் உங்களுக்கு பயமாக இருக்கிறதா? உங்களுக்கு அனைத்துமே நன்றாகத்தான் இருக்கும். உலகில் என்னதான் நடந்தாலும் நீங்கள் பயமற்றவராகவும் முகமலர்ச்சி நிறைந்தவராகவும் இருந்த வண்ணம் நாடகத்தை பார்வையிட வேண்டும். ஒரு நாடகத்தில் காதலுடன் கூடவே இரத்தத்தையும் அவர்கள் காண்பிப்பார்கள். நல்ல விஷயங்களுடன் சண்டை செய்வதையும் அவர்கள் காட்டுவார்கள். எனவே என்ன நடக்கும் அல்லது என்ன நடந்தது என நீங்கள் அந்த நாடகத்தில் பயப்படுவீர்களா? என்ன நடக்குமோ என்று நினைப்பீர்களா? நீங்கள் தொடர்ந்தும் அமர்ந்திருந்து நாடகத்தை பார்த்து ரசிப்பீர்கள். இதுவும் எல்லையற்றதோர் நாடகமாகும். காட்டப்பட்ட ஒரு விஷயத்தை குறித்து உங்களுக்குள் சிறிது பயம் தோன்றினாலும் அல்லது அது இப்படி நடந்திருக்க கூடாது என நீங்கள் நினைத்தாலும், இத்தகையதோர் ஸ்திதி உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் அதனால் பாதிக்கப்படுவீர்கள். நல்லதாக ஏதாவது நடப்பதை காட்டினால் உங்களுக்குள்ளும் நல்ல ஸ்திதி காணப்படும். ஒரு நாடகத்தில் ஏதாவது தவறாக நடப்பதை காட்டினால் நீங்கள் அதனால் பாதிக்கப்பட்டு உங்களுக்குள் குழப்பத்தை அனுபவம் செய்வீர்கள். அதனால் இது 1999 அல்லது 2000 என எந்த வருடமாக இருந்தாலும் உங்களுக்கென்ன? விளையாட்டுகள் தொடரட்டும். அவற்றை பார்த்து மகிழுங்கள். பயப்படாதீர்கள். ஏன் இது நடந்தது என்று நினைத்து குழப்பமடையாதீர்கள். அதை பற்றி சிறிதளவேனும் எண்ணத்தை கொண்டிருக்காதீர்கள். 1999 என்ன நடக்கப் போகிறது அல்லது ஏதாவது நடக்கப் போகிறதா இல்லையா என அனைவரும் கேட்கிறார்கள். பாப்தாதா கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் அனைத்தையும் சுத்தப்படுத்தும் பணியை இயற்கைக்கு கொடுத்துள்ளீர்கள். நீங்கள் இயற்கைக்கு நீண்ட துடப்பங்களை கொடுத்துள்ளீர்கள். அதன் மூலம் அவற்றால் அனைத்தையும் சுத்தம் செய்ய முடியும். ஆகவே நீங்கள் ஏன் பயப்படுகின்றீர்கள்? இயற்கை உங்களின் கட்டளைகளுக்கு ஏற்ப அனைத்தையும் சுத்தம் செய்யும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயப்படுகின்றீர்கள்? நீங்கள்தான் இந்த கட்டளையை இட்டவர்கள். எனவே ஆட்டி அசைக்க முடியாதவராகி உங்களின் மனதையும் புத்தியையும் சம்பூர்ணமாக சக்தி வாய்ந்தவை ஆக்குங்கள். உங்களை ஆட்டி அசைக்க முடியாத ஸ்திதியில் ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இயற்கையின் விளையாட்டுகளை பாருங்கள். பயப்படாதீர்கள்.
நீங்கள் அலௌகிகமானவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. சாதாரணமான மக்களே ஆட்டம் காண்பார்கள், பயப்படுவார்கள். தனித்துவமான மாஸ்டர் சர்வசக்திவான ஆத்மாக்களான நீங்கள் நாடகத்தை வெறுமனே பார்க்க வேண்டும். அத்துடன் உங்களின் உலக நன்மை என்ற பணியில் பிஸியாக இருக்க வேண்டும். உங்களின் மனங்களையும் புத்திகளையும் பிஸியாக வைத்திருக்காது விட்டால் அதன் பின்னர் நீங்கள் பயப்படுவீர்கள். உங்களின் மனதையும் புத்தியையும் நீங்கள் கலங்கரை விளக்கங்கள் ஆக்கி அந்த ஒளியை பரப்பும் பணியில் மும்முரமாக ஈடுபடுத்தினால், இவ்வாறு பிஸியாக இருக்கும் ஆத்மாக்களான உங்களுக்கு பயப்படுவதற்கு ஒரு பொழுதும் நேரம் இருக்காது. பற்றற்ற பார்வையாளராக இருப்பதன் மூலம் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டாலும் உங்களின் புத்திகள் சதா தெளிவாக இருக்கும். உங்களின் புத்திகளை என்ன அல்லது ஏன் என்ற கேள்விகளால் பிஸியாக வைத்திருக்காதீர்கள். அவற்றை தெளிவாக வைத்திருங்கள். ஒரே ஒரு தந்தையும் நானும். பின்னர் காலத்திற்கு ஏற்ப கடிதம், தொலைபேசி, தொலைக்காட்சி அல்லது வேறெந்த தொடர்பு சாதனங்களும் செயல்படாது விட்டாலும் உங்களால் பாப்தாதாவின் வழிகாட்டல்களை தெளிவாக பிடித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். விஞ்ஞான கருவிகளை உங்களின் ஆதாரம் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அந்த கருவிகளை பயன்படுத்துங்கள், ஆனால் உங்களின் வாழ்க்கையை அவற்றில் தங்கி இருக்கும்படி செய்யாதீர்கள். சில நேரங்களில் உங்களிடம் விஞ்ஞானத்தின் பல்வேறு வசதிகள் இருந்தாலும் உங்களால் அவற்றை பயன்படுத்த முடியாது. இதனாலேயே நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் எத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் தெளிவான மற்றும் விரைவான தொடர்பாடல் செய்வதற்கான உங்களின் வழிமுறை உங்களின் மௌன சக்தியே ஆகும். எவ்வாறாயினும் நீங்கள் உங்களின் புத்தி ரேகைகளை தெளிவாக வைத்திருக்க வேண்டும். உங்களுக்கு புரிகின்றதா? சத்திய யுகம் விரைவில் வரவேண்டும் என நீங்கள் அழைக்கின்றீர்கள். சத்யுகத்தில் இந்த சுத்தம் இருக்க வேண்டும். ஆகவே இயற்கை உங்களுக்காக அனைத்தையும் மிக நன்றாக சுத்தம் செய்து தரும். இன்று திட சங்கற்பமான எண்ணங்களை கொண்டிருப்பதற்கான தினமாகும். வெறுமனே ஓர் எண்ணம் அல்ல, ஆனால் உங்களின் எண்ணத்தில் திட சங்கற்பம் இருக்க வேண்டும். இன்று நீங்கள் என்ன திட சங்கற்பத்தை கொண்டிருந்தீர்கள்? நீங்கள் சிக்கனத்தின் அவதாரம் ஆக வேண்டும். உங்களின் எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் சாதாரணமான செயல்களிலும் சிக்கனமாக இருத்தல். இரண்டாவதாக, உங்களின் புத்திகளை சதா தெளிவாக வைத்திருங்கள். நேர்மையான இதயத்தை பார்க்கும்போது பிரபு பூரிப்படைகின்றார் என இதனையே பாப்தாதா குறிப்பிடுகின்றார். நேர்மையான மற்றும் சுத்தமான இதயம். தற்சமயம் நேர்மைக்கும் சுத்தத்திற்கும் பெரும் தேவை காணப்படுகிறது. உங்களின் இதயத்திலும் நேர்மை, குடும்பத்துடன் நேர்மை, தந்தையுடன் நேர்மை. உங்களுக்கு புரிகின்றதா? பாபா இன்று எதையும் கூற விரும்பவில்லை, எனினும் அவர் அதை எப்படியோ கூறிவிட்டார். பாப்தாதாவிற்கு உங்களின் மீது அதிக அளவு அன்பு இருக்கிறது. அதனால் உங்களில் சிறிதளவு பலவீனத்தை பார்த்தாலும் அவரால் சகித்து கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு குழந்தையும் தன்னை போன்று முழுமையாக வேண்டும் என்றே அவர் எப்பொழுதும் விரும்புகின்றார். எங்கும் குழப்பம் நிலவுகிறது. இயற்கையின் பஞ்சபூதங்கள் அனைத்தும் எங்கும் பெருமளவில் குழப்பம் விளைவிக்கின்றன. ஓரிடம் கூட குழப்பத்திலிருந்து தப்புவதில்லை. மக்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள். அதை போன்றே இயற்கையும் உள்ளது. இந்த உலகில் அனைத்து இடங்களிலும் குழப்பம் இடம்பெறும் பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? அத்தகைய நேரத்தில் உங்களின் பாதுகாப்பு வழிமுறை என்னவாக இருக்கும்? உங்களால் ஒரு வினாடியில் குழப்பத்திலிருந்து உங்களை விடுவித்து விதேகியாகவும், அதாவது ஷரீரமற்ற நிலையில் அஷரீரியாகவும் ஆத்ம உணர்வுடையவராகவும் அசைக்க முடியாதவராகவும் ஆக்க முடியுமா? அல்லது இப்படி ஆகுவதற்கு உங்களுக்கு சிறிது நேரம் எடுக்குமா? என்ன நடக்கும்? இதை இப்பொழுது முயற்சி செய்து பாருங்கள். உங்களால் உங்களின் மனதையும் புத்தியையும் ஒரு வினாடியில் நீங்கள் விரும்பும் போது விரும்பிய இடத்தில் ஸ்திரப்படுத்த முடிகின்றதா? பாப்தாதா அபியாசத்தை செய்வித்தார். இதுவே சாதனா, அதாவது ஆன்மீக முயற்சி எனப்படுகிறது. அச்சா, இந்த தேசத்திலும் வெளிநாடுகளிலும் தந்தையின் அன்பில் திளைத்திருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும்
தங்களை பிரம்மாச்சாரி என்ற ஸ்திதியில் ஸ்திரப்படுத்தும் அன்பான மற்றும் ஒத்துழைக்கும் குழந்தைகளுக்கும் ஒரே ஒருவருக்கு சதா சொந்தமானவராக இருப்பதுடன் தாம் செய்யும் ஒவ்வொரு பணியிலும் சிக்கனமாக இருக்கும் தைரியசாலி குழந்தைகளுக்கும் எந்த ஒரு குழப்பத்தின் போதும் அசைக்க முடியாதவர்களாக இருக்கும் பயமற்ற ஆத்மாக்களுக்கும் சதா மகிழ்ச்சியாக கொண்டாடுபவர்களுக்கும் தந்தைக்கு நெருக்கமாக இருக்கும் குழந்தைகளுக்கும் அன்பும் நினைவும் நமஸ்காரங்களும் உரித்தாகட்டும். குழந்தைகள் அனுப்பியிருக்கும் வாழ்த்து மடல்கள் அனைத்தும் பாபாவை வந்தடைந்துள்ளன. நீங்கள் அனுப்பிய பிறந்தநாள் வாழ்த்து மடல்களையும் உங்களில் சிலர் அனுப்பிய வேலண்டைன் தின வாழ்த்து மடல்களையும் பாப்தாதா பார்த்தார். சிவராத்திரியுடன் கூடவே அன்பு கடலான தந்தை வேலண்டைன் தினத்திற்கும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அனைத்து நாடுகளிலும் நகரங்களிலும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் உள்ள குழந்தைகள் அனைவருக்கும், அனைத்திற்கும் மேலாக சிறிய கிராமங்களில் உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் அன்பையும் நினைவுகளையும் வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பாபாவால் எத்தனை வாழ்த்துக்களை வழங்க முடியும்? உங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதை விட அதிகமான வாழ்த்துக்களை பாபா தெரிவிக்கின்றார். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு மகாத்மாவாகி உங்களின் அன்பு மற்றும் புதுமையின் அதிகாரத்தால் மற்றவர்களை அர்ப்பணிக்க தூண்டுவீர்களாக. உங்களுடன் தொடர்பில் யார் வந்தாலும் அவர்களை ஓர் உறவு முறைக்குள் அழையுங்கள். இந்த உறவு முறையை ஏற்படுத்தும் பொழுது அவர்கள் அர்ப்பணித்த புத்தியை கொண்டு தந்தை எதை கூறியுள்ளாரோ அதுவே சத்தியம் என சொல்ல வேண்டும். இதுவே அர்ப்பணித்த புத்தியை கொண்டிருத்தல் எனப்படுகிறது. அப்பொழுது அவர்களின் கேள்விகள் முடிவடைந்துவிடும். உங்களின் ஞானம் நல்லது என்று மட்டும் அவர்கள் கூறாமல், இந்த ஞானம் புதியது, இது புதிய உலகை ஏற்படுத்தும் என்று கூற வேண்டும். இந்த சப்தம் இருந்தால் மட்டுமே கும்பகர்ணன் விழித்தெழுவான். எனவே புதுமையின் மகத்துவத்தாலும் உங்களின் அன்பு மற்றும் அதிகாரத்தின் சமநிலையாலும் இந்த முறையில் அவர்கள் அர்ப்பணிக்க தூண்டுங்கள். அப்பொழுது மட்டுமே மைக்குகள் தயார் செய்யப்பட்டுள்ளார்கள் என சொல்ல முடியும். ஸ்லோகம். ஒரே ஒரு இறைவனிடம் அன்பானவராக இருங்கள். உலகமே உங்களை நேசிக்கும். ஓம் சாந்தி.